My dear students, today let's solve sample solution paper class 12 for term 2 Accountancy Cbse syllabus. The first question is, the following information has been provided by acute health care. You are required to calculate the amount of medicines consumed during the year 2020-21. There are some particulars are given. The stock of medicines as on April 1, 2020, 15 lakhs. Creditors for medicine as on April 1, 2020, 3 lakh 50,000. Stock of medicine as on March 31st, 2021, 10 lakhs. Creditors for medicines as on 31st March 2021, 4 lakh 20,000. Cash purchases of medicines during the year 2020-21, 2 lakhs. Credit purchases of medicine during the year 2020-21, 6 lakhs. In this question, we are asked to calculate the amount of medicine consumed. அப்போ மெடிசன் கன்சியூம்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக ஓப்பனிங் ஸ்டாக் மெடிசன் இருந்து க்ளோசிங் ஸ்டாக் மெடிசன் இருந்து பர்ச்சேஸும் இருந்தால் தட் இஸ் அ ஃபார்முலா. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் மெடிசன் இருக்குது, எவ்வளோ 15 lakhs இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் மெடிசன் இருக்குது, 10 lakhs இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸில் கேஷ் பர்ச்சேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் இஸ் 2 lakhs கொடுத்துருக்காங்க மெடிசன் டூரிங் த இயர். அது இல்லாமல் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸில் ஓப்பனிங் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கிரெடிட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேஷ் பர்ச்சேசஸ், அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் கேஷ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதுதான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம போர்டில் பார்க்கலாம். So to find out the amount of medicine consumption, opening stock plus purchases minus closing stock. Opening stock and then purchases and closing stock, everything is given in the question. The purchases, how to find out the purchases? There are two purchases, cash purchases and credit purchases. Cash purchases 2 lakhs, credit purchases 6 lakhs. If we add, it will be 8 lakhs rupees total purchases. Opening stock of medicine, the question itself it is given 15 lakhs. Closing stock of medicine 10 lakhs. So we are having everything is available. Opening stock plus purchases minus closing stock. So medicine consumed, opening stock 15 lakhs and then closing stock, for example total purchases and then closing stock minus 10 lakhs. So if we add, 15 plus 8, 23, 23 minus 10, so 13 lakhs will be the raw material consumption. And then one thing, இந்த மார்க் வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ச்சேசஸ் இதை நீங்கள் கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டையும் எழுதி போட்டிங்கன்னா ஆஃப் மார்க்ஸ் உண்டு. ஓப்பனிங் ஸ்டாக் எழுதணும், க்ளோசிங் ஸ்டாக் எழுதணும், இதுக்கு ஆஃப் மார்க், இதுக்கு ஆஃப் மார்க். அடுத்தது ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, மெடிசன் கன்சியூம்டு, இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு ஆஃப் மார்க்ஸ். டோட்டல் ஸ்ட்ரிப் மார்க்ஸ் வந்து 2 marks இந்த கொஷனுக்கு. கொஷன் நம்பர் 2, distinguish between dissolution of the partnership and dissolution of the partnership firm based on Number 1, settlement of assets and liabilities and economic relationship. இந்த ரெண்டு கேஸில் செட்டில்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இப்போ நம்ம போர்டில் பார்க்கலாம். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அண்ட் டெசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப்னா அக்ரிமெண்ட் சேஞ்சஸ். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா டோட்டல் டெசல்யூஷன், பிஸ்னஸ் டெர்மினேட்டட் ஆர் கம்ஸ் டு அன் எண்ட், ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ என்ன டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி செட்டில் பண்ணுவீங்க. The dissolution of the partnership settlement கிடையாது, only assets and revalued. Assets and liabilities are revalued. Now so that we are preparing revaluation account. அதில் வர்ற profit must be transferred to the capitals account in the profit sharing ratio. So assets are revalued and liabilities are reassessed. ரெண்டுமே ஒன்று தான். எவ்வளோ liabilities இருக்குது, எவ்வளோ assets இருக்குது, அதை எவ்வளோ revalue பண்ணுறோம், அதில் என்ன profit வருது, அதை பார்ட்னர்ஸ் பிரிச்சுக்குவாங்க. இதில் இந்த இது. பட் டெசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம்ஸில் என்னென்னா இது ஃபைனல் ஸ்டேஜ். டெசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் கம்ப்ளீட் முடியுது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆல் அசெட்ஸ் ஆர் டு பி சோல்டு அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் பெய்ட் அப். அசெட்டெல்லாம் கொடுத்துருவோம், லைபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருவோம். அப்போ லைபிலிட்டிஸ் கொடுத்துருவோம், அசெட்டெல்லாம் விற்று வந்துடும் பைசா. அப்போ மீதி ஏதாவது இருந்தால் பார்ட்னர்ஸ் எடுத்துக்குவாங்க, அப்படி இல்லைன்னா கடையை மூடிடுவாங்க. தட்ஸ் ஆல். அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப். எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, இப்போ அட்மிஷன் எப்போ இந்த டெசல்யூஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் எப்போ வரும், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்போ வரும், அட்மிஷனில் வரும், ரிட்டையர்மெண்ட்டில் வரும், டெத்தில் வரும், இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும். ஒரு பார்ட்னர் போயிட்டால் மற்ற 2 பார்ட்னர் பார்ப்பாங்க, இல்லை ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தாங்கன்னா 3 பார்ட்னர் சேர்ந்து பார்ப்பாங்க. அப்போ எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பட் சேஞ்ச் இன் ஏ மேனர், வாட் என்ன சேஞ்ச் இன் மேனர், ரேஷியோ மாறும், அவ்வளோதான். மற்றபடி அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கும்.
ஆச்சா அக்ரிமெண்ட் இன்னொருத்தர் அட்மிஷன் வராருன்னா அவருக்கு என்ன பண்ணுவோம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் கொடுப்போம் அல்லது ரிட்டையரிங் பார்ட்னர் இருந்தானா அவனுடைய ஷேரை வந்து மற்ற பார்ட்னர்ஸ் எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் டிசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இட் கம்ஸ் டு அன் எண்டு பிஸ்னஸே முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக டெர்மினேட்டட் இட் கம்ஸ் டு அன் எண்டு டிசால்வ்டு அப்போ என்ன ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் கிடையாது அப்போ பார்ட்னரும் கிடையாது டோட்டலாக முடிஞ்சு போச்சு Question number 3. Suresh, Ramesh and Thusar were partners of the firm sharing profits in the ratio 6:5:4. Ramesh retired and his capital after making adjustment on accounts of reserves, revaluation of assets and reassessment of liabilities stood at rupees 2,50,400 rupees. Suresh and Thusar agreed to pay him rupees 2,90,000 in full settlement of his claim. Pass necessary journal entry for the treatment of the goodwill, so workings clearly. In this sum, the profit sharing ratio is 6:5:4. Actually, Ramesh is retired. So, the amount due to the retiring partner, Mr. Ramesh, is rupees 2,50,400. Whereas, Suresh and Thusar agreed to pay rupees 2,90,000 rupees. அவருக்கு பே பண்ண வேண்டியது 2,50,400 ரூபாய். ஆனால் இவங்க பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது அதாவது ரிமைனிங் பார்ட்னர்ஸ் 2,90,000 அப்போ அவரோட குட்வில் என்ன அப்போ அதிகமாக பைசா கொடுத்தா குட்வில் தானே அப்போ 2,90,000 மைனஸ் 2,50,400 rupees குட்வில் வந்துடும் இந்த குட்வில்ல யார் கொண்டு வரணும் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்னர் சுரேஷும் துஷாரும் கொண்டு வரணும் ஏன்னா ரமேஷ் ரிட்டையர் ஆகிட்டாரு அவருக்கு தான் கொண்டு வரணும் எந்த ரேஷியோவில் கொண்டு வராங்க கெய்னிங் ரேஷியோவில் கொண்டு வராங்க அது எப்படிங்கிறது இப்போ போர்டில் பார்க்கலாம் ஹியர் த ரிட்டையரிங் பார்ட்னர் இஸ் மிஸ்டர் ரமேஷ் The amount payable to Ramesh is rupees 2,50,400. But the other partners, Suresh and Thusar, paid rupees 2,90,000 rupees. So, excessively paid. Excessively paid na adhan goodwill. Appo 2,90,000 minus 2,50,400 equal to goodwill. That is the Ramesh share of goodwill. Goodwill வந்து இவ்வளோ அதிகமாக கொடுத்து அவரை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க 39,600 rupees. இப்போ இந்த அமௌண்ட்டை கொண்டு வரணும் யார் கொண்டு வரணும் The remaining partners, Suresh and Thusar, has to bring in the gaining ratio. நார்மலாக ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூ ரேஷியோ கொடுத்துருந்து ஓல்டு ரேஷியோ கொடுத்துருந்தா கெய்னிங் ரேஷியோ நியூ மைனஸ் ஓல்டுன்னு கண்டுபிடிக்கலாம் இங்கே அதை பற்றி சொல்லலை ஓல்டு ரேஷியோ மட்டும் இருக்குது ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு மீதி 2 பேர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ அந்த ரேஷியோ தான் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ ரெண்டுமே அப்போ 6:4 அப்போ அமௌண்ட் 39,600 rupees சுரேஷும் துஷாரும் எப்படி கொண்டு வரணும்னா 6:4 அப்படிங்கிற ரேட்டில் கொண்டு வரணும் அப்போ கேல்குலேஷன் பாருங்கள் அப்போ சுரேஷ் எவ்வளோ கொண்டு வரணும் 39,600 rupees into 6/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 23,760 Thusar 39,600 into 4/10 ஏன்னா இவருக்கு 6 இவருக்கு 4 6:4 அப்படிங்கிற 15,840 rupees to be brought down by Mr. Thusar இப்போ இவங்க 2 பேர் இவ்வளோ கொண்டு வரணும் அப்போ ஜர்னல் என்ட்ரி என்ன வரணும் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கிரெடிட் வரணும் இவங்க கொண்டு வரனால இவங்களை டெபிட் பண்ணணும் அப்போ சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் rupees 23,760 துஷார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 15,840 to ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 39,600 rupees. Question number 4. From the following given by Modern Dance Academy, calculate the amount of subscription received during the year 2020-21. Subscription credited to income and expenditure account for the year ending 31st March 2021 amounted to rupees 3 lakhs. ஸோ அந்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டல் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும் வெதர் இட் இஸ் ரிசீவ்ட் ஆர் நாட் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை நம்ம கிரெடிட் சைடில் யூஸ்ஃபுல்லாக போடுவோம் ஈச் மெம்பர் இஸ் ரிக்வயர்ட் டு பே அன் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் rupees 3,000 அப்படின்னா என்னென்னா 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஒருத்தர் 3,000 ரூபா மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா நமக்கு இன்கம் வரணும் அதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட்டில் போடுவோம் இப்போ அந்த பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வச்சுட்டு கீழே கொடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம மொத்தமாக எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அது போன வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் அடுத்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் மொத்தம் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோங்க தான் கேட்குறாங்க பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டூரிங் த இயர் 2020-21 அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2020 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது போன வருஷம் க்ளோசிங் பேலன்ஸ் 31st
அதாவது மார்ச் 31st மார்ச் 2020 சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டிய அமௌண்ட்டு. அப்போ போன வருஷத்தினுடைய டியூ சப்ஸ்கிரிப்ஷன் டியூ அது ஒரு 16,000 இருக்குது. அப்போ என்ன இருக்கும், அது இந்த வருஷம் வந்திருக்கும், அதான் 2021 வந்திருக்கும். அப்போ நம்ம கேஷ் ரிசிப்ட் தானே கேட்குறோம், அப்போ அதை ஆட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் டூரிங் த இயர் 2020-21 அப்போ இந்த வருஷத்துக்கு கரண்ட் இயருக்கு 10 members made partial payment of ₹26,000 towards subscription. ஒரு 10 மெம்பர், ஒரு மெம்பருக்கு எவ்வளோ சொன்னோம் 3,000, 10 மெம்பருக்கு எவ்வளோ வரணும் 30,000. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 26,000. அப்போ இன்னும் 4,000 rupees கேஷ் வரலைன்னா அதை டிடெக்ட் பண்ணிடணும். அது இல்லாமல் இன்னொரு பேட்ச் பாருங்கள், 8 members failed to pay the subscription amount. அப்போ 8 into 3,000 24,000 அதுவும் நமக்கு வரல, அதையும் நம்ம டிடெக்ட் பண்ணிடணும். And then 5 members paid subscription amount for the year 2021-22. நல்லா கவனிக்கணும், 5 அடுத்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை we received in advance, முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறோம். அப்போ பணம் உள்ளே வருது. 5 members paid subscription amount for the year 2020-21 அப்போ கேஷ் உள்ளே வந்துருச்சு, அதை ஆட் பண்ணிக்கணும். And then during the year 2019-20 12 members paid the subscription amounting to for the year 2020-21 அதாவது இந்த வருஷத்துக்கு 19-20 அதாவது போன வருஷத்துலேயே 12 members சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ 12 மெம்பர்ஸுக்கு எவ்வளோ 12 into 3,000 36,000 அது வந்திருக்காது. அப்போ அதை நம்ம லெஸ் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இந்த வருஷம் எவ்வளோ நமக்கு உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். calculation of subscription received during the year 2020-21 அப்போ 2021க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஆனால் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பிரகாரம் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ 3 lakh rupees. அப்போ 3 lakh rupees அப்படிங்கிறது 12 மாத சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 12 மாதம் ஒருத்தருக்கு, அதாவது 100 சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 3,000 மாதிரி 3 lakh rupees சப்ஸ்கிரிப்ஷன் வரணும். அப்போ அதை வெதர் இட் இஸ் ரிசீவ்டு ஆர் நாட் irrespective ஆஃப் தட் அது 12 மாதத்துக்கு உண்டானதை நம்ம காமிப்போம். அப்போ இது வந்து ஃபுல்லாக வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆஸ் பர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் 3 lakhs. சரி, அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2019-20 போன வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனே இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம காமிச்சிருக்கோம். எவ்வளோ காமிச்சிருக்கோம் 16,000 rupees. அப்போ என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்தில் அது ரிசீவ் பண்ணியிருப்போம், அப்போ அது உள்ளே வந்திருக்கும். அப்போ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் போன வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருப்போம், அதனால் ஆட் பண்ணுறோம். அடுத்தது இந்த வருஷத்துக்கு உண்டானது மொத்தம் எவ்வளோ வரணும் 3 லட்சம் வரணும். ஆனால் ஒரு சிலர் கொடுக்கல. யாரெல்லாம் கொடுக்கல அப்படின்னா ஒரு 10 மெம்பர் கொடுக்கல. 10 மெம்பரில் 10 மெம்பருக்கு ஒருத்தருக்கு 3,000 ரூபா மாதிரி 30,000 வரணும். ஆனால் கொடுத்துருக்கிறது 26,000 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4,000 ரூபாய் மிஸ்ஸிங். அப்போ அதை நம்ம டிடெக்ட் பண்ணோம். அது இல்லாமல் இன்னொரு பேட்ச் என்னென்னா 8 members 3,000 மாதிரி 24,000 ஃபுல்லாகவே கொடுக்கல. அப்போ இந்த 3 lakhsல இந்த அமௌண்ட் ரெண்டும் வரலை. அப்போ 4,000 + 24,000 28,000 rupees வரலை. அதனால் அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும், கேஷ் வரலை அது. அண்ட் தென் அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃபார் 2021-22 நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம போகிறது 2021. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அடுத்த வருஷம் 21-22க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ 3,000 மாதிரி 5 மெம்பரு நம்ம இப்போ வாங்கிட்டோம். அப்போ அந்த கேஷ் உள்ளே வந்திருக்கும். அப்போ அதை ஆட் பண்ணணும். அடுத்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷமே வாங்கிட்டோம். அப்போ 15,000 rupees ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர் 19-20 போன வருஷத்தில் இந்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே வாங்கிட்டோம். அப்போ இந்த வருஷம் அது வந்திருக்காது. அப்போ நம்ம அதை டிடெக்ட் பண்ணணும். போன வருஷம் வாங்கிட்டோம், போன வருஷம் கணக்கில் தான் இருக்கும், இந்த வருஷம் வராது. அதை நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த 3 lakhsக்கு உண்டானதை ஒரு 12 பேர் 3,000 ரூபா மாதிரி போன வருஷமே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வருஷம் வராது. அப்போ அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும். அப்போ 3,000 into 12 36,000 rupees டிடெக்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2,67,000 தான். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் 3 லட்சம் இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற அமௌண்ட் உள்ளே வந்தது, கேஷாக வந்தது 2,67,000 rupees தான் இந்த வருஷத்தில் 2020-21.